ஆண்டவர் இந்த ஜோஷுவாவுடைய 3 விதமான கேரக்டரை கர்த்தர் காமிச்சார். இன்னைக்கு நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இது உங்க வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. ஸ்பெஷலாக வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இந்த செய்தி ரொம்ப அவசியமான ஒன்று. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சில உயர்ந்த ஸ்தானங்கள் கர்த்தர் உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருப்பார். நீங்கள் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நீங்கள் அமர்வீர்கள், அதற்கு எந்த சந்தேகமுமே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். போதும், நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல வாசிக்கும் போது ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். அப்போ 2 பேர் சேர்ந்து தேவ ஆலயத்துக்குள்ள நிற்கிறாங்க. ஆண்டவர் வர்றாரு. இவனை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை, இவனை ஆண்டவர் பார்க்கவும் இல்லை. இப்போ மோசையின் இடத்துல ஆண்டவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா, ஒரு நண்பன் பேசுகிறது போல, சிநேகிதன் பேசுகிறது போல அப்படியே முகமுகமா ஆண்டவர் பேசுறாரு. அப்படி பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் போயிட்டாரு. இப்போ யாரு போயிட்டா அப்படின்னு சொன்னா மோசையும் போயிட்டான். ஆனா வேதம் அந்த இடத்துல ஜோஷுவாவை அறிமுகப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் மோசையினுடைய பணிவிடைக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அவனுக்கு என்ன பேர்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன? அவனுடைய ஆரம்பம் என்ன? அவனுடைய துவக்கம் என்ன? வெறும் பணிவிடைக்காரன் அப்படின்னு துவங்கல, மோசையினுடைய பணிவிடைக்காரன். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும், நல்ல அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அந்த பைபிளில் அந்த வசனத்தை, இந்த 2 வசனத்தையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த வசனத்தை வாசிச்சிங்கல்ல அப்படின்னா, நீங்க யாத்திராகமம் 33:11 பக்கத்துல எந்த வசனத்தை எழுதி வைக்கணும் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எழுதி வைக்கணும். அந்த வசனத்துல ஆரம்பிக்குது, இந்த வசனத்துல முடியுது பாருங்க. இப்ப வாசிங்க. நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும், கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். யாருடைய ஊழியக்காரன்? அங்க எங்க எப்படி ஆரம்பிச்சிருச்சு? மோசையினுடைய ஊழியக்காரனிலே ஆரம்பித்த அந்த சரித்திரம் இப்ப எங்க முடியுது அப்படின்னா, கர்த்தரின் ஊழியக்காரன் என்கிற அந்த சரித்திரத்தில் முடியுது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு வரணும்னா, கர்த்தர் சில தள்ளப்பட்ட, எடுக்கப்பட்ட, சில முடிந்து போன சில இடத்துல ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும்னா, நான் நம்புறேன் முதல்ல நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் பணிவிடையிலே ஆரம்பிக்கணும். வாலிப தம்பிக்கு, தங்கச்சிக்கு நான் நம்புறேன், உனக்கு முன்பாக இருந்த நிறைய பரிசுத்தவான்களுடைய காலம் கடந்தது. நிறைய பேர் முடிச்சுட்டு அவங்களுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு நிறைய பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போனார்கள். அடுத்த எழுப்புதல் வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அடுத்த எழுப்புதல் வீரன் நீதான். அடுத்த சமுதாயத்தில் பெரிய ஆட்களாய் கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. நீங்கள் மற்றவர்கள் விட்டு போன, மற்றவர்கள் செய்ய மறந்த, மற்றவர்கள் இருந்த அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க நிறைய பேரை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. மோசையினுடைய ஸ்தானம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது.
சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் மோசையை போன்ற அந்த இடத்திலே இருந்த பரிசுத்தவான்களுடைய இடத்தை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. இந்த ஜெபத்திலே ஜோஷுவாவுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் இந்த சபைக்குள்ளே உலாவுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற இடத்திலே உலாவுகிறார். நீ சாதாரணமானவர் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த உலகத்திலே யாரும் நெருங்க முடியாத, யாரும் அமர முடியாத, யாருமே செய்ய முடியாத அந்த காரியத்தை செய்த பல மனிதர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க தலை மேல வச்சிருக்கிறாரு. அந்த மகிமை உங்க தலை மேல வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த ஸ்தானத்திலே இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஜோஷுவாவை போல உங்க மனசு சொல்லலாம், இல்ல பாஸ்டர், அவர் அளவுக்கு எனக்கு பரிசுத்தம் இல்லை, அவர் அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அவர் அளவுக்கு எனக்கு பாட தெரியாது, அவங்க அளவிற்கு எனக்கு வேலை செய்ய தெரியாது, அவங்க அளவிற்கு எனக்கு பிசினஸ் ஒரு நாலேஜும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சில மோசேக்கள் கடந்து போய்விட்டார்கள். அந்த மோசையினுடைய ஸ்தானத்திலே ஜோஷுவா அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமோதிக்கிறவர்கள், ஜெபம் செய்கிறவர்கள், அந்த அபிஷேகம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வந்து உங்கள் மேல் அமருவதாக. வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ். அந்த மோசையினுடைய ஸ்தானம், அந்த மோசையினுடைய ஸ்தானம், தகப்பன் தாய்மார் ஜெபியுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக போன நிறைய பேருடைய வெற்றியை கர்த்தர் இனி அவருடைய வருகை வரைக்கும் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை நம்ப போகிறார். இது சாதாரணமான வார்த்தை அல்ல, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த மகிமையை கர்த்தர் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். இங்கே இருக்கிற வாலிபர்கள் மத்தியில கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். அந்த எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள்ள போட போறார். அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள போட போறாரு. அந்த ஆசையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போறாரு. அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போறாரு. அந்த ஸ்தானம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்தானங்கள் உங்களுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. விரும்புகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை செய்கிறவர், அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த மோசேயினுடைய சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்போ இந்த மோசேயினுடைய ஸ்தானத்தை ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் தருவதற்கு அவனுக்கு இருந்த முதல் குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பணிவிடை செய்கிறவனாயிருந்தான். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆவி வேணும். கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பணிவிடை செய்கிற கிருபையை கர்த்தர் தாரு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேளுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை எப்போ ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நீங்க வீடு கூட்டும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க துணி துவைக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த தமிழ்நாட்டிலே ஒரு வல்லமையான ஊழியக்காரர் வந்து, நீங்க எப்படி இந்த அபிஷேகத்தை வாங்குனீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இந்த மகிமையை கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராமா, துணி துவைக்கும் போது கர்த்தர் கொடுத்தாராமா. அவர் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கொண்டு போய் அந்த துணியை அப்படியே குவிச்சு போடுவாங்களாமா. அந்த துணியை எடுத்து ஒன்னொன்னா பிழிஞ்சு அந்த கல்லு மேல அடிக்கும் போது கேட்பாராமா, எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்பாராமா. எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே? பிளந்துச்சுல்ல. நான் இந்த மாதிரி வசனத்தை பேசும்போது அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரரை கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க யாரா மாறணும்னா, பணிவிடை செய்கிறவராய் மாறணும். முதல்ல வந்து வேதத்தின்படி ஜோஷுவா வந்து முதல்ல யாருக்கு ஊழியக்காரனா இருந்தான் அப்படின்னு சொன்னா, முதல்ல மோசேக்கு ஊழியக்காரனா இருந்தான். அதற்கு பிறகு கர்த்தர் அவனுக்கு அவனை ஊழியக்காரனாய் மாற்றினார். ஒரு தீர்மானம் எடுங்க, நான் என்ன செய்கிறவனா மாறணும்னா, நான் பணிவிடை செய்கிறவனாய் நான் மாற வேண்டும். அம்மாங்க எல்லாரும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே, நான் பணிவிடை செய்கிறவளா என்னை ஆசீர்வதிங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, உங்களுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷல் செய்தி. நீ தயவு செய்து இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை, நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, நீ ஓடி ஓடி வேலை செய், கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார்.
கர்த்தர் உன்னை நல்லா வைப்பார். உன்னுடைய நீ என்னென்ன கேட்குறியோ எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உன் தலை மேலே அப்படியே இருக்கும். உங்கள் அம்மா உன்னை மனசார ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் அப்பா உன்னை மனசார ஆசீர்வதிக்கட்டும், பெரியவங்க எல்லாரும் உன்னை மனசார ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி, எனக்கு ஒரு பணிவிடையின் ஆவியை தாங்க ஆண்டவர். கணவன்மார் கூட ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு பணிவிடையின் ஆவியை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு பணிவிடை ஆவியை தாரும் ஆண்டவரே. ஆமேன். நான் நம்புறேன் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவரே சொல்லும்போது என்ன, நீங்க வாசிங்க, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22வது அதிகாரம் 27வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இன்னொரு விஷயம், எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். பந்தி இருக்கிறவனோ அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஜனங்களை சீடரை பார்த்து கேட்கிறாரு, யாருப்பா பெரிய ஆளு? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ? அவங்க உடனே சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, பந்தி இருக்கிறவன் தான் பெரிய ஆளு. பந்தி இருக்கிறவன் பெரிய ஆளா இருந்தாலும் நான் உங்கள் நடுவிலே. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எல்லாருக்குள்ளேயும் தரட்டும், அந்த பலத்தை எல்லாருக்குள்ளேயும் தரட்டும். வயதான தகப்பன்மார், தாயார், எத்தனை பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்களோ உங்க கைகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். ஒன்று மட்டும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் வேலையை நான் செய்வதற்கும், என் பிள்ளைகளுக்கு நான் உதவியாக இருப்பதற்கும், என் கணவன் மனைவிக்கு நான் உதவியாக இருப்பதற்கும், சொல்லுங்க, என் பேர பிள்ளைகளை நான் கவனிப்பதற்கும். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பணிவிடையின் ஆவியை. கேட்கலையே சத்தமா சொல்லுங்க. அந்த அந்த அபிஷேகத்தை என் தலை மேல வைங்க ஆண்டவர். அந்த அபிஷேகத்தை என் மேல வைங்க ஆண்டவர். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மகன், நீ குனிய குனிய கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. நீ மறைவிடத்தில் செய்ய கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. நீ பாத்ரூம் கழுவுறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ கால் அமுத்தி விடுறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ தள்ளப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. 100 பேர் இருக்கிற நடுவில் மொத்த பேர் உன் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு வேலையை கொடுத்துட்டு அவங்க ஜென்ரலாக டிப்டாப்பாக வந்துட்டு போகலாம். நீ கஷ்டப்படுவது போல உனக்கு தோணலாம். ஆனால் அந்த இடத்துல இது கர்த்தருக்காக நான் செய்கிற பெரிய ஊழியம், சாகிற வரைக்கும் இந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு மட்டும் கேளு. உன்னுடைய ஆரம்பம் நீ மோசைக்கு ஊழியக்காரன், ஆனால் உன்னுடைய முடிவு நீ கர்த்தருக்கு ஊழியக்காரன் என்று எழுதப்படும். கர்த்தருக்கு ஊழியக்காரன் என்று எழுதப்படும். ஆரம்பத்தை காட்டிலும் முடிவிலே சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் உதவி செய்யணும் மகளே, எல்லாருக்கும் உதவி செய்யணும். இன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரணும். பாஸ்டர் சொல்ற வார்த்தையை, கர்த்தர் வார்த்தையை கேட்டுட்டு விட்டுறாதப்பா, கேட்டுட்டு விட்டுறதப்பா. தயவு செய்து இன்னைக்கு ஒரு முயற்சி எடு. நீ கிளீன் பண்ணு, நீ ஏதாவது ஒன்று செய். ஆண்டவர் கிருபையாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது, அதே யாத்திராகமம் 33வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் அந்த கடைசி வரையை. ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், சத்தமா எல்லாரும் சொல்லுங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆமென். கூட்டம் முடிஞ்சா பாஸ்டர் முன்னாடி போவாரா, நீங்க முன்னாடி போவீங்களா? கேட்கல. பொதுவா என்ன நடக்குது? பொதுவா என்ன நடந்துட்டு இருக்குது? கூட்டம் முடிஞ்சது இல்லை, இனி வேலை யாருக்கு தான்? இதுக்கு முன்னாடியும் அவருக்கு தான் வேலை, இனியும் அவருக்கு தான் வேலை. அவ்வளவுதான். ஜபம் பண்ணி முடிச்ச உடனே ஜபம் பண்றவங்க போயிடுவாங்களா, இல்லை நம்ம போயிடுவோமா? ஆனா வேதம் சொல்லுது,
ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார், முகமுகமாய் பேசினார். வாலிபர்களை ஒரு இடத்துல போய் உட்கார வச்சா அந்த இடத்துல அவங்க உட்காரவே முடியாது, உட்கார மாட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. எப்படி ரொம்ப நேரம் தனியா இருக்க முடியும்? ஆனா இந்த இடத்துல மோசையோட இயேசு பேசிட்டு இருக்கும்போது அவரோட யாராவது பேசிட்டு கூட நம்ம செல்போன் நோண்டிட்டு இருக்கலாம்னு நினைக்கல. ஆண்டவர் மோசையோட பேசி முடிச்சுட்டு ஜோஷுவாவும் அத மோசையும் போயாச்சு, ஆண்டவரும் போயாச்சு. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரே ஒருத்த மட்டும் இருக்கிறான். வேதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே வெறும் ஜோஷுவான்னு ஸ்டார்ட் பண்ணல, அந்த அந்த வாலிபன் யாரு? அந்த வாலிபன், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கவனிச்சுங்க, அந்த வாலிபன். உங்களுக்கு இந்த வயசுல தான் நீங்க ஜெபத்துல உட்கார முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே மோசே ஐயாவோட பேசுனீங்கல்ல, ஆண்டவரே முகமுகமா பேசுனீங்களே, என் கூட என்னைக்கு ஆண்டவரே பேசுவீங்க, என் கூட என்னைக்கு ஆண்டவரே பேசுவீங்க. உங்களுக்கு முன்பாக லீடர்ஷிப்பை, லீடர்களை, தலைவத்துவத்தை வைக்கும்போது அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை மாற்றணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்ததுனால கர்த்தர் அவனை சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். அவங்க வேணா அடுத்த வேலையை பார்க்க போட்டும் பிரதர், அவங்க பிஸியா இருக்கட்டும் பிரதர். ஆனா உங்களை உருவாக்குற ஸ்தலம் எங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபனை உருவாக்குற இடம், ஒரு வாலிப தங்கச்சியை உருவாக்குற இடம், அது ஆசரிப்பு கூடாரம். நீ ஸ்பெண்ட் பண்ணாம, டைமை ஸ்பெண்ட் பண்ணாம, அஸ்திபாரத்தை போடாம கண்டிப்பாக வெற்றி அடையவே முடியாது. நம்பர் 3, மூன்றாவது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபைக்கும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஜோஷுவாவின் இடத்துல இருந்த மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, எல்லாரும் 12 பேர் போயிட்டாங்க. 12 பேரும் எதிர்மறையா பேசுவாங்க, அவிசுவாசமா பேசுறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் ஆண்டவரை விசுவாச குறைவாய் பேசுறது கூட ஜோஷுவாவுக்கு பிடிக்கல. வஸ்திரத்தை அப்படியே கிழிச்சிட்டு, என்னப்பா பேசுறீங்க, என்னப்பா பேசுறீங்க, நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் இப்படியாப்பா, நம்ம நம்புற ஆண்டவர் இப்படியாப்பா. அவனுடைய வாயிலிருந்து ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை, கர்த்தரை நெகட்டிவாகவும் பேசல, அவிசுவாசமான வார்த்தை வரவே இல்லை. கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தணும்னா, ஒன்று, நம்பர் 1 நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன். நம்பர் 2, இரண்டாவது வாலிபன் என்கிற அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. நம்பர் 3, மூன்றாவது அவர்கள் பேசினது போல அல்ல, இவன் என்னை குறித்து நன்மையாய் பேசினான். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.